வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: நாட்டின் முதலாவது ஓட்டுநர் இல்லா ரயில் சேவையை தில்லி மெட்ரோ ரயிலின் புதிய வழித்தடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். கிசான் ரயில் சேவை விவசாயிகளுக்கு அதிகாரம் அளித்து அவர்களது வருமானத்தை அதிகரிக்க உதவி வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை தவிர்ப்பது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். உருமாறிய கோவிட்-19 தொற்று பரவாமல் தடுக்க முகக்கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்றுமாறு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் வெற்றி வாய்ப்பு அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதலாவது ஓட்டுநர் இல்லா ரயில் சேவையை தில்லி மெட்ரோ ரயிலின் புதிய வழித்தடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். விமான நிலைய விரைவுப்பாதை தடத்திற்கான தேசிய பொது போக்குவரத்து அட்டையையும் பிரதமர் அறிமுகம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், நகரமயமாதல் அதிகரிப்பால் ஏற்படும் சவால்களை வாய்ப்புகளாக மாற்ற தமது அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். தமது அரசின் விரைவான நிர்வாக செயல்பாடு காரணமாக எதிர்கால தேவைக்கான நகர்ப்புற வளர்ச்சி சாத்தியமாகி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 6 ஆண்டுகளில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், தற்போது நாள்தோறும் சுமார் 85 லட்சம் பயணிகள் இந்த மெட்ரோ ரயில் சேவைகளை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். நடுத்தர வகுப்பு மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையிலும் அவர்களின் வாழ்க்கையை எளிமையாக்குவதற்கும் இத்தகைய கட்டமைப்பு வசதிகள் உதவிடும் என்று பிரதமர் கூறினார். ஒரே நாடு ஒரே பயண அட்டை போன்று ஒரே நாடு ஒரே ஃபாஸ்டேக் மூலம் சாலை போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதை திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். ஜிஎஸ்டி வரிமுறை அமலாக்கத்தின் மூலம் பல்வேறு மறைமுக வரிகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எளிய மக்களின் சுகாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் ஆயுஷ்மான் பாரத் போன்ற ஒரே நாடு ஒரே சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பெரும் அளவிலான மக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் புதிய வேளாண் சட்டங்கள் மற்றும் இணையதள சேவைகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலம் சங்கோலாவிலிருந்து மேற்குவங்க மாநிலம் ஷாலிமருக்கு 100வது கிசான் ரயில் போக்குவரத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், இந்த விவசாயிகள் ரயில் நகரும் குளிர்பதன சேமிப்பு கிடங்கு போன்று செயல்படும் என்றார். பழங்கள், காய்கறிகள், பால், மீன் போன்றவற்றை பாதுகாப்பான முறையிலும் குறிப்பிட்ட நேரத்திலும் எடுத்துச் செல்வதற்கு இந்த ரயில் சேவை பயன்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளித்து அவர்களது வருமானத்தை அதிகரிப்பதற்கான மாபெரும் நடவடிக்கையின் ஒரு பகுதிதான் இந்த ரயில் சேவை என்று அவர் கூறினார். பிரதமரின் வேளாண் மற்றும் ஆழ்கடல் மீன்வள திட்டத்தின் கீழ் மெகா உணவு பூங்காக்கள், குளிர்பதன சேமிப்பு கட்டமைப்புகள், வேளாண் பதப்படுத்தும் மையங்கள் உள்ளிட்ட 6500 திட்டங்களை 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொண்டு விவசாயிகளுக்கான 100வது ரயில் சேவையை அறிமுகப்படுத்தும் அளவிற்கு தேவையை உருவாக்கிய விவசாயிகளுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர், ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த ஊடகங்கள் மூலம் விரிவான பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். விஜயவாடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், பிளாஸ்டிக் பொருட்களை உபயோகிக்கும் முறை குறித்து மக்களிடம் மாற்றங்களை ஏற்படுத்துவது அவசியம் என்று குறிப்பிட்டார். பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாடு மற்றும் அதன் மக்கும் தன்மை ஆகியவற்றால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்டுள்ள சவால்கள் குறித்து அப்போது அவர் எடுத்துரைத்தார். பாலிமர்களால் தயாரிக்கப்படும் மருத்துவ உபகரணங்கள், தனிநபர் பாதுகாப்பு உடைகள் ஆகியன கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதில் பெரும் பங்காற்றியுள்ளதாக திரு வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். பின்னர் விஜயவாடாவில் உள்ள மத்திய பெட்ரோ ரசாயன பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தை அவர் நேரில் பார்வையிட்டார். சுற்றுச்சூழலை பாதுகாத்து வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் இயற்கையாகவே அழியக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை உருவாக்குமாறு அந்நிறுவனத்தை திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார். நாட்டில் உள்ள 8 கடற்கரைகளில் சர்வதேச நீலக்கொடியை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் இன்று ஏற்றி வைத்தார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கான முத்திரையை குறிக்கும் வகையில் நீல நிற கொடியை டென்மார்க்கில் உள்ள சுற்றுச்சூழல் அமைப்பு வழங்கியுள்ளது. ஐநாவில் பல்வேறு அமைப்புகளில் உள்ள உறுப்பு நிறுவனங்களைச் சேர்ந்த சர்வதேச நீதிபதிகள் அடங்கிய குழுவால் கடற்கரைகளுக்கான நீலக்கொடி சான்று கோபன்ஹெகனில் கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி வழங்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். உருமாறிய கோவிட் தொற்று பரவுவதை தடுக்க முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட வழிமுறைகளை பொதுமக்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டுமென தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் தடுப்புப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று அவர் ஆலோசனை நடத்தினார். தடுப்பு மருந்து கிடைக்கப் பெற்றவுடன் அதனை சீராக விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் அரசு மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக தமிழகத்தில் கோவிட் தொற்று பரவல் படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். தற்போது இங்கிலாந்தில் பரவி வரும் உருமாறிய கோவிட் தொற்று முகக்கவசம் அணியாத காரணத்தால்தான் ஏற்படுகிறது என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் பொதுமக்கள் வெளியில் செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து மருத்துவ நிபுணர் குழுவினருடனும் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தின் 38வது மாவட்டமாக மயிலாடுதுறையை தலைமையிடமாக கொண்ட புதிய மாவட்டம் இன்று உதயமானது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த புதிய மாவட்டத்தை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டதற்கான அரசாணையையும் அவர் வெளியிட்டார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் முன்னிலையில் மாவட்டத்தின் முதல் ஆட்சியராக திருமதி லலிதா பொறுப்பேற்றுக் கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு முழுவதும் கோவிட் பாதிப்பிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை 95.83% அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 21,000த்திற்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளதாக சுகாதாரத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 மாதங்களுக்கு பின் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நேற்று 19,000த்திற்கும் குறைவாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த 24 மணி நேரத்தில் 7,15,000த்திற்கும் அதிகமான மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டிருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் கூறியுள்ளது. மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாய சங்கங்கள் மத்திய அரசுடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்துள்ளதாக விவசாய சங்கத் தலைவர் திரு யோகேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசுடன் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடத்த விவசாய சங்கங்கள் ஒப்புக் கொண்டுள்ளதாக கூறினார். முன்னதாக வேளாண் அமைச்சக இணைச் செயலாளர் திரு விவேக் அகர்வால் விவசாய சங்கங்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண மத்திய அரசு தயாராக இருப்பதாக அவர் அக்கடிதத்தில் தெரிவித்திருந்தார். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியின் 68வது பிறந்த தினத்தையொட்டி தில்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் அன்னாரது திருவுருவச் சிலையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் அருண்ஜேட்லி சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் என்றும் பல்வேறு துறைகளில் நிபுணத்துவம் கொண்டவராக விளங்கினார் என்றும் புகழாரம் சூட்டினார். மத்திய ஆசிய நாடுகளில் இருந்து கரக்குள் வகை ஆடுகளை இறக்குமதி செய்யும் திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படுவதன் மூலம் கார்கில் பகுதியில் தோல் மற்றும் இறைச்சி தொழில் மேம்பாடு அடையும் என்று லடாக் யூனியன் பிரதேச கால்நடைத்துறை இயக்குநர் டாக்டர் முகமது ரசா கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று கார்கில் மாவட்டத்தைச் சேர்ந்த லடாக் மலைவாழ் மேம்பாட்டு கவுன்சிலின் முதன்மை செயல் உறுப்பினர் திரு ஃபெரோஸ் அகமது கானை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தையின்போது கார்கில் மாவட்டத்தில் நிலவி வரும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவிற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. மெல்போர்னில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆஸ்திரேலியா தனது 2வது இன்னிங்ஸில் ஆட்டநேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன் எடுத்துள்ளது. இன்னும் 2 நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் ஆஸ்திரேலியா 2 ரன் முன்னிலையில் உள்ளது. பேட் கமின்ஸ் 15 ரன்னுடனும் கிரீன் 17 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். ரவீந்திர ஜடேஜா 2 விக்கெட்டுகளையும் பும்ரா, அஸ்வின், சிராஜ் மற்றும் உமேஷ் யாதவ் தலா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 326 ரன் எடுத்தது. ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் 195 ரன் எடுத்தது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் பெங்களூரு ஜம்ஷெட்பூர் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் தலைசிறந்த கிரிக்கெட் வீரருக்கான ஐசிசி விருது விராட் கோலிக்கு வழங்கப்படுகிறது. இது தவிர ஒருநாள் போட்டிக்கான சிறந்த கிரிக்கெட் வீரர் விருதும் அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் வீரர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஓட்டுநர் இல்லா ரயில் சேவையை தில்லி மெட்ரோ ரயிலின் புதிய வழித்தடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். கிசான் ரயில் சேவை விவசாயிகளுக்கு அதிகாரம் அளித்து அவர்களது வருமானத்தை அதிகரிக்க உதவி வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை தவிர்ப்பது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்.
உருமாறிய கோவிட் தொற்று பரவாமல் தடுக்க முகக்கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்றுமாறு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் வெற்றி வாய்ப்பு அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_ சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.